ஓம் சாய்ராம். பாபா அப்படின்னாலே உதி தான் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதாவது விபூதி தாங்க. பாபா உயிரோடு இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா துனி அப்படிங்கிற அணையா நெருப்பை ஏற்றி அதிலிருந்து வரக்கூடிய அந்த சாம்பலை உதி பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி பல பேரோட மனம் மற்றும் உடல் சம்மந்தப்பட்ட நோய்களை நீக்கியிருக்காரு. இன்றைக்கும் நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா அந்த அணையா நெருப்பான துணி எரியறதை நம்ம பார்க்க முடியும். அதிலிருந்து வரக்கூடிய இந்த உதி பிரசாதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுக்கு ஏதாவது உடல் அல்லது மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே நம்பிக்கையோட பொறுமையோட பாபாவோட பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதாவது பாபாவோட கோயிலேருந்து எந்த கோயிலேருந்து கிடைச்சாலும் சரி அல்லது ஷிரடியிலேருந்து கிடைச்சாலும் சரி, புட்டபர்த்தி பாபாவோட உதிப்பிரசாதம் கிடைச்சாலும் சரி, அவரும் அவருடைய அவதாரம் தான். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் காமிச்ச இந்த மந்திரம் பயன்படுத்தும் போது நல்ல முழுமையான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுக்காக நீங்கள் காலையில் குளிச்சுட்டு கொஞ்சமாக உதி எடுத்து நெத்தியில் ப்ரே பண்ணி இந்த ஸ்லோகம் சொல்லி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் தண்ணியில் கலந்து உள்ளே குடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல பலனை இது நமக்கு கொடுக்கும். சரித்திரம் அத்தியாயம் 33, 34 பார்த்தீங்கன்னா இந்த உதி பற்றின முக்கியத்துவம் கொடுத்துருக்கு.